I'm Kaushika from strategy team of iThought. Along with me today, we have Kishore Kumar from planning team. So before starting this webinar, I want everyone to participate in the chat section. Put in your age and profession. Okay. So thank you for your responses. இப்போ நான் ஏன் உங்ககிட்ட வந்து இந்த உங்களோட ஏஜ் அண்ட் ப்ரொஃபஷனை கேட்டேன்னா நான் நெக்ஸ்ட் காட்ட போற ஸ்லைட்ல இதை கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணணும் பிகாஸ் irrespective of the ப்ரொஃபஷன் இந்த ஏஜ் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுலாம் இந்த பர்சன் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை இந்த ஏஜ்ல அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ we have here Vijay Handa, who's the investor, attained his financial freedom in the age 38. So likewise, we have Siddharth and his wife, Mohit, Abhishek Joshi, Anita Mehra. So இவங்க எல்லாருமே அவங்களோட ப்ரொஃபஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஏஜ்ல அவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க ஏஜ் வச்சு யூ கேன் ரிலேட் நவ். ஸோ ஐ மீன் திஸ் ஏஜ் நான் எப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில் சி இன் த அப்கமிங் ஸ்லைட்ஸ். வில் யூ கெட் லைக் கிளாரிட்டி. நான் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணா எப்படி ஸ்டார்ட் பண்ணா ஐ கேன் அட்டைன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் லைக் பிஃபோர் 40. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 5 I have one interesting story of one of those who attained financial freedom, Abhishek Joshi. Back to 2010, அவர் 2010ல பெங்களூர்ல அவரோட கெரியரை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்லி ஹி இஸ் ஃப்ரம் ஹிமாச்சல் பிரதேஷ். அவரோட கோல் என்னவா இருந்துச்சுன்னா சீக்கிரமா எனக்கு இவ்வளோ கார்பஸை சேர்த்துட்டு சீக்கிரமா நான் போயிட்டு என்னோட சொந்த ஊர்லயே அமைதியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல செட்டில் ஆகணும். இதுதான் அவரோட ஒரு கோலா இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் அவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் வேணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ என்ன பண்ணாருன்னா ஃப்ரம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் இன்கம் இட் செல்ஃப் அவரு முடிஞ்ச அளவுக்கு பி 40%, 50% இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அவரு தன்னோட 37 ஏஜ்லயே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணிட்டாரு. நவ் ஹி இஸ் லிவிங் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் இன் ஒன் குவைட் வில்லேஜ். ஆல்சோ இன் திஸ் பிளாக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கோட் அவர் எழுதியிருந்தாரு. ஸோ ஐ வாஸ் டன் வித் மண்டே ப்ளூஸ் பிஃபோர் ஐ டர்ன் 37. ஸோ எல்லாருக்குமே ஒரு கோல்னு ஒன்று இருந்தாதான் ஐ ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட் கோல் அண்ட் ஐ ஹாவ் டு அட்டைன் தட் பாயிண்ட். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் இருக்கு. அவர் ஆசைப்பட்ட லைஃபையும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இது வந்து அபிஷேக் ஜோஷியோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பத்தின ஸ்டோரி. நவ் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு புட் இன் த காமெண்ட் செக்ஷன் லைக் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? இப்போ நான் இவ்வளவு கார்பஸ் சேர்த்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஆஃப்டர் லைக் 40 பீட் எனி ஏஜ் நான் வந்துட்டு பிஃபோர் 40க்குள்ள அட்டைன் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்றத சாட் செக்ஷன்ல போடுவேன். Okay, thank you for your response. Okay, so இப்போ நம்ம அபிஷேக் ஜோஷியோட ஸ்டோரி பார்த்தாச்சு. When are we going to start our real journey towards financial freedom? So before that, financial freedomனா என்னன்னு கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம போயிடலாம், which means having enough money and control over my finances to live my life like I want. இப்போ ஒரு 95 முடிச்சுட்டு அகெயின் நான் என்னோட பேஷன், சில பேருக்கு வந்துட்டு டிராவல் பண்றதா இருக்கலாம், சில பேருக்கு ஒரு நியூ பிசினஸ்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றதா இருக்கலாம். பட் நான் அந்த நியூ பிசினஸ்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு மேக் ஷுர் தட் ஐ ஹவ் லைக் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ கார்பஸ் ரெடி பண்ணிட்டேன். இதுல இருந்து ஐ எம் ஏபிள் டு ஸ்பெண்ட் அண்ட் அட் த சேம் டைம் என்னோட பேஷனையும் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பேஷனேட் பீப்புள். லைக் இதுக்கப்புறம் எனக்கு வேலை பண்ண எனக்கு தோணல ஆர் ஐ வாண்ட் டு டூ எனி அதர் திங். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் தே ஹாவ் டு லைக் ஃபர்ஸ்ட் மேக் ஷுர் தேர் கார்பஸ் இஸ் ரெடி. அண்ட் ஸோ வி ஹவ் சீன் பீப்புள் ஹூ அட்டைன் தட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் வாட் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு அப்படின்றதும் நீங்க வந்துட்டு இப்போ யோசிச்சிருப்பீங்க. பை திஸ் டைம் யூ வுட் ஹேவ் லைக் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆயிருக்கும். ஓகே, நான் வந்து இந்த 9 to 5 விட்டுட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ஓகே, நான் 40க்குள்ள இதை பண்ணிட்டேன்னா ஓகே ஐ கேன் பர்சியூ திஸ் பேஷன் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும், why most people never get there? பிகாஸ் நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றோம், பட் அட் த சேம் டைம் மணி ஹேண்டில் பண்றதுக்கு are we doing a smart work அப்படின்னு கேட்டா there is a question mark. For say இப்போ இந்த ஏஜ் குரூப் எல்லாமே நான் பாக்குறப்ப லைக் we have all the things to be happen in your life planned, which is already planned.
எக்ஸாம்பிள் நான் இப்போ 24ல இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல என் லைஃப்ல என்ன நடக்கும்னு தெரியும். அதுக்கடுத்து ஒரு 5 இயர்ஸ்ல எனக்கு என்ன நடக்கும், அதோட எக்ஸ்பென்சஸ் என்னவா இருக்கும்னு அட்லீஸ்ட் ஐ கேன் ப்ரிடிக்ட். ஸோ யூ ஷுட் ஹாவ் த ஃபினான்ஷியல் கோல், லைக் கிளியரா ஒரு ஃபினான்ஷியல் கோல் இருக்கணும். அது இல்லாதனால தான் மோஸ்ட் பீப்புள் காண்ட் ஈவன் லைக் திங்க் அபவுட் த பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அண்ட் கமிங் டு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன், இன்னைக்கு என்னோட இன்கம் வந்துட்டு தட் இஸ் 50,000. இதுல இருந்து நான் 10K மந்த்லி நான் சேவ் பண்றேன். ஓகே, என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐ எம் ட்ரைங் டு சேவ் 10K. வாட் இஃப் மை இன்கம் கெட்ஸ் டு 1 lakh? ஒரு 2-3 இயர்ஸ்ல எனக்கு 1 lakh மாறுது. அந்த டைம்லயும் என்னோட சேவிங்ஸ் வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கு. இன் தட் கேஸ் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு அப்கிரேட் ஆயிட்டு இப்படி போகுது. பட் வாட் அபவுட் யுவர் சேவிங்ஸ்? இட் இஸ் ஸ்டில் இன் த பிளாட்டிங். ஸோ இன் தட் வே லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் மட்டும் இல்லாம சேவிங்ஸும் அப்கிரேட் பண்ணிட்டு we have to like gradually increase the percentage of the income that you put into savings. And இன்னொரு விஷயம், டிலே இன்வெஸ்டிங். ஃபார் சே, இப்போ நான் வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, எனக்கு இப்போ இவ்வளவுதான் சம்பளம், நான் 50,000 ரூபாய் தான் ஏர்ன் பண்றேன், என்னோட செலவுக்கே போகுது, நாளைக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு ஐ பி ஏர்னிங் 1 lakh. at that point I will be starting my investment. அப்படி சொன்னா like it will be like more harder to attain that investment freedom like before 40, because சின்ன சின்ன அமௌண்ட் நீங்க இன்னைக்கு போடுறதா இருக்கட்டும், அது நாளைக்கு உங்க கார்ப்ளஸ்ல எவ்வளவு மல்டிபிள் ஆகி ரிஃப்ளெக்ட் பண்றதுங்கிறத we can see, but only when we start that yearly. So dependence on salary, depending only on salary, like that is also good. நீங்க ஒரு ரீசனபிள் அமௌண்ட், எனக்கு இவ்வளவுதான் டைம் இருக்கு, இதுல மட்டும் தான் நல்ல மணி மேக் பண்ண முடியுதுன்னா in that way you can upgrade your skill, like jump பண்ணி நீங்க போயிட்டே இருக்கலாம். Or else you think like I have enough money and I have interest in all these, அப்படி இருக்க பட்சத்துல you can like at the same time நீங்க வேற ஏதாச்சும் பண்ணிட்டு ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்க லைஃப்ல கொண்டு வரலாம். For say I have a friend who is working in one private bank. He is passionate towards teaching. அவர் என்ன பண்ணுவாருன்னா, weekends he come to private institutions, he take classes. That is his second source of income. And he also make third source of income, like in weekdays that he used to like spend for 5 hours or 3 hours. He used to go and give a guest lecture in colleges. That is his another source of income. So this way you can like make your multiple source of income by adjusting time and everything. So this is one representation of like the guy who make investment and guy who don't make this investment and financial expenses properly. இப்போ பார்த்தோம்னா left side இருக்கவரு, he is also doing the same expenses, having all the entertaining thing in his life. Right side இருக்கவருக்கும் அதே இருக்கு. But the only thing differ both of them is savings. And இவர் வந்து அவரோட லைஃப்ல இதை ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டு இருக்காரு. For say இந்த left side இருக்கவரு, he visit like movie theaters, or he plan vacation, or he go like cafes like weekly once or weekly twice. In that case he can't able to save his money. Coming to the guy in the right, he also do all that, but he plans it like monthly once he go. அந்த மாதிரி பண்றப்ப ஃபர்ஸ்டே நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஏஜ்ல இருக்க பீப்புளுக்கு we know everything, like ஒரு கெஃபே போனா how we usually spend, அந்த மணி எல்லாத்தையும் he put it into his investment. So during first his job la irundhe, he's trying to make investment by cutting down unwanted expenses. So that is the difference which means. Okay. Now I invite Mr. Kishore to take over the webinar. Hello everyone, good afternoon. So here in this part நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு சினாரியோ எடுக்க போறோம். So the first scenario will be எப்படின்னா, ஒரு இன்வெஸ்டர் ஏன்னு ஒரு இன்வெஸ்டர் எடுத்துப்போம். So if he starts at investing at 25 அப்படிங்கும்போது, he starts at an young age, 25 இயர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றாரு. So you consider எப்படின்னா ஒரு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 15,000, let us take a reasonable amount ஒரு 15,000 வந்து அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. First 5 years பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா, he will not have like much responsibilities, அது மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he is stepping up it like 20% every year, ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கார் until he reaches 30.
ஆஃப்டர் தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைக் மேரேஜ், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபேமிலி, அது மாதிரி அவங்களுக்கு சுச்சுவேஷன் வரும்போது he tries to step the investment like every 10% வந்து அவர் ஸ்டெப் அப் பண்ண பார்க்குறாரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒன்ஸ் he does that from age 25 to 39, so through discipline investing அவர் பார்க்கும்போது he has amassed the corpus of around like 1.82 crores at 12% return. ஆனா அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 84.7 lakhs தான் இருக்கும். பட் இந்த 1.82 crores கார்பஸ் அவருக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா இஃப் ஹி லைக் உங்களுக்கு வந்து எவ்வளோ அதுல வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா he can withdraw around like 75,000 per month with 6% adjusted for inflation. எவ்ரி வருஷம் வந்து 6% அவர்னால அதுல இருந்து அதிகமா எடுத்துக்கிட்டே இருந்தாலும் this corpus will sustain him for life. இந்த கார்பஸ் வந்து அவரோட மொத்த லைஃப்மே அந்த கார்பஸ் வந்து அவருக்கு வந்து போதுமானதா இருக்கும். And he can do whatever you want, other things. Where income generate பண்ணா you can do a freelancing kind of stuff. அது மாதிரி whatever passion you have like அதை follow பண்ணலாம். But he has an income of around like 75,000. So he is financially free and he can do whatever he wants. So இதே பார்த்தீங்கன்னா delayed in investing வரப்போகுது. So இப்போ next investor B பார்த்தீங்க அப்படின்னா even if he starts later start பண்றாரு, like it starts at 30 or something, due to the 5 years difference-னால is even though if he does like higher amount like 50,000 பண்றாரு and he does a 10% step up in it also, the total investments also will be higher, like 95 lakhs அவர்கிட்ட பண்ணிருப்பாரு. and நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பஸும் பாத்தீங்கன்னா you would have generated only like 1.6 crores which is lower than the investor A, and the withdrawal amount is also lower, 70,000 per month. So delayed in investments just is a 5-year delay in investments. Even though if you do like higher corpus on the monthly investments higher பண்ணாலுமே step up அதே மாதிரி same 10% if he does, he cannot reach the goal of the person who has done the investor A பண்ணதை வந்து ரீச் பண்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஸோ இதனால இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா delayed in investments வந்து எப்பயும் பண்றது வந்து it will be like high cost அப்படிங்கிறது இங்க நம்ம புரிஞ்சது. சேம் ரிட்டர்ன்ஸ் பட் the higher the investments amount உங்களுக்கு வந்து ஹையரா இருக்கு. லைக் he has done like 95 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பட் இன்வெஸ்டர் ஏ only has done like 84 lakhs. ஸோ அதை நீங்க கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா withdrawal ரேட்டும் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ அந்த லோயர், லைக் அங்க 75,000 we can withdraw, but here he can only withdraw around like 70,000. So the delayed of investments of 5 years has costed him this much. So எப்பயுமே பாத்தீங்கன்னா if you are trying to do an investment, start it today itself. Don't like postpone. எவ்வளவு நாள் பண்ண முடிஞ்சாலும் you can start it today itself. It will be a best habit for your financial freedom. So இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பார்த்தோம், ஒரு 2 கேஸ் சினாரியோ பார்த்தோம், எப்படி வந்து ஒரு இன்வெஸ்டர் ஏ இன்வெஸ்டர் பி எப்படி பண்ண. ஸோ இது நம்ம பண்ணணும், நம்ம ஒரு கார்பஸ் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம பண்றோம்ல, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலும் it should be marked to a goal. It should not be open. Like if you do a like 10,000 per month or like 15,000 per month or like even if you do 1 lakh as a lump sum, எது பண்ணாலுமே சரி, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணாலுமே சரி, it should be marked to a goal. கிளியர் கட்டா அது கோலுக்கு மார்க் பண்ணும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வேற எதுக்குமே நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. or else what you will do is like once when an emergency comes we will try to touch the investments and touch பண்ணி அதை withdraw பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் தான். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டுங்கும் போது லைக் நோ நீட் டு டூ அன் ஃபேன்சி எக்ஸல், அது மாதிரி எக்ஸல் ஷீட்லாம் வச்சு நான் இது பண்ற மாதிரி எதுவுமே இது பண்ண, ஜஸ்ட் சிம்பிள் பென் அண்ட் பேப்பர் would be enough. ஜஸ்ட் ட்ராக் எனக்கு வந்து எவ்வளோ இன்கம் வருது, எது இதுல இருந்து வந்தாலும் சரி, எவ்வளோ இன்கம் எனக்கு வருது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எனக்கு வருது, இதை வந்து தனியா வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கணும். சரி, நீங்க ஸ்பிளிட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நான் இந்த இடத்துல வந்து அதிகமா வந்து எக்ஸ்பென்சஸ் பண்றேன் அப்படின்னு. அந்த எக்ஸ்பென்சஸ் பூரா நீங்க வந்து கட் டவுன் பண்ணிக்கலாம். கட் டவுன் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் கூட ஆரம்பிக்கும். நீங்க கூட ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ்ல இருந்து குறைக்கிறத ஆட்டோமேட்டிக்கா யூ ஜஸ்ட் புஷ் இட் டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு புஷ் பண்ணிடுவீங்க. ஸோ தட் வில் பி த பெட்டர் ஹேபிட் டு கிரியேட் த பட்ஜெட். பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளா வச்சுக்க, டோன்ட் நீட் டு மேக் இட் காம்ப்ளெக்ஸ் அட் ஆல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 months or 9 months ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி நெட்டா ஒரு டெபாசிட்லயோ இல்ல ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ வச்சுக்கோங்க.
ஸோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது எனி எமர்ஜென்சி மேபி இன் ஹெல்த் எனி சார்ட் ஆஃப் எமர்ஜென்சி மேபி உங்களுடைய பைக் கூட சர்வீஸ் பண்ணலாம், ஒரு கார் சர்வீஸ் ரிப்பேருக்கு வந்து கூட வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வரும்போது என்னன்னா உங்களுக்கு அடிஷ்னலா வந்து கேஷ் ஃப்ளோ எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து பில்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுல இருந்து எடுத்துக்குவீங்க. ஆர்எல்ஸ் வாட் யூ வில் டூ இஸ் தட் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது இல்லை அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ வில் கோ அண்ட் டேக் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க வந்து கை வச்சு அதுல இருந்து எடுத்துருவீங்க. ஸோ யூ வில் மிஸ் அவுட் த காம்பவுண்டிங் வாட் எவர் யூ ஹவ் லைக் பில்ட் ஓவர் த இயர்ஸ். ஒரு 1 or 2 years நீங்க பில்ட் பண்ணிப்பீங்க ஒரு கார்பஸை, பட் தட் யூ வில் மிஸ் இட் அவுட் பிகாஸ் என்ன எமர்ஜென்சிக்காக நான் அதை எடுத்துட்டேன் அப்படின்னு. ஒன்ஸ் நீங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா அதை டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு விஷயத்துக்காக நான் எடுத்துட்டேன் எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருந்தேன்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது, ரிமைனிங் அமௌண்ட் இருக்கட்டும். அதை நெக்ஸ்ட் வந்து டாப் அப் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போகணும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா டெப்ட்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் குட் அண்ட் பேட் டெப்ட் இருக்கு. லைக் ஐ வில் ஜஸ்ட் சஜஸ்ட் யூ டு அவாய்ட் லைக் த ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ், அது மாதிரி உங்களுக்கு பர்சனல் லோன்ஸ் எடுக்கிறது, கிரெடிட் கார்டு மூலமா போறது, இதெல்லாம் வந்து யூ கேன் அவாய்ட் இட். பட் அதர் டைப் ஆஃப் லோன்ஸ் உங்களுக்கு தேவை, ஹவுசிங் லோன் இது மாதிரி தேவை அப்படின்னா யூ கேன் டேக் தட். பட் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் க்ளோசிங் தட் லோன்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமா. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சமா கூட பண்ணுங்க, பட் டு கிரியேட் அண்ட் ஹேபிட்டுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ட்ரை டு க்ளோஸ் ஆஃப் த லோன்ஸ் which will clear you, which will like உங்களோட டெப்ட் பர்டனை வந்து ரொம்ப 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 ரெடியூஸ் பண்ணிடும் இந்த இடத்துல. தேங்க்யூ சார். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்படி வந்து அவங்களால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ண முடிய ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஏன் அதை நம்மளால பண்ண முடியலன்னு பார்த்தோம். ஐ மீன் வாட் ஆர் த நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட்ல, நம்மளோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ல என்னென்ன மிஸ்டேக் பண்றோம் பார்த்தோம். ஸோ வாட் லைக் ஒரு பெரிய விஷயமா என்ன இருக்கு, லைக் டு கோ த்ரூ திஸ் ஜர்னி தேர் இஸ் அ மித் which like revolves around this plan, entire plan itself, financial freedom before 40. அது எப்படி 40 yearsல ஒருத்தரால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ண முடியும்னு உங்ககிட்ட கேட்டா சீரியஸா எவ்ரிபடி வில் பி லைக் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஸோ எங்க கிட்டயும் வந்துட்டு we have like investor who comes in this mindset, பட் இப்போ அவங்க கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டா they be like no this is like possible அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா என்கிட்ட நிறைய இருந்தா மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். லைக் யூ நீட் ஹியூஜ் டு இன்வெஸ்ட். நான் வந்துட்டு இவ்வளோ கார்பஸ் ஐ மீன் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண போறேன். நான் வந்து 1 lakh இருந்தாதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன், 2 lakh இருந்தாதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்படித்தான் வந்து மைண்ட் செட் முன்னாடி இருக்கும். பட் யூ நோ த ரியாலிட்டி வாட் இஸ் தட் லைக் யூ நீட் கன்சிஸ்டன்சி. நீங்க இன்னைக்கு ஒரு 1000 rupees ஆரம்பிச்சாலும் அந்த 1000 நான் எப்படி மல்டிப்ளை பண்ணி ஓவர் த இயர்ஸ் நான் அதை இன்வெஸ்ட் எப்படி பண்றேன். So அதுதான் முக்கியமான விஷயம். The thing is you don't want to start with huge, but you need the consistency. Even if you start with 1000 rupees today also, that is the thing which you want for investment. And people will be like investment is risky. Investment குள்ள போனாவே because of this market volatility எல்லாம் வச்சு they be like மார்க்கெட்ல காசு போட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா என்னோட காசு போட்டதுமே போயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இங்க பல பேருக்கு இருக்கு. பட் வென் யூ லைக் ப்ராப்பர்லி கோ வித் கைடன்ஸ் ஒரு அட்வைசர் மூலியமா போனீங்கன்னா இட் ஒன்ட் ஹேப்பன். அண்ட் பல பேருக்கு வந்துட்டு நான் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், லைக் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், 30 வயசுல பண்ணிக்கிறேன், 35 வயசுல பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி மைண்ட் செட் நிறைய இருக்கும். ஸோ when you see time is the biggest asset. டைமை விட ஒரு பெரிய சொத்து யாருக்குமே இருக்க முடியாது. நான் இப்போ 20லயே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன், 35ல நான் வந்துட்டு என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஹவு த பீப்புள் ஹூ அச்சீவ். நான் உங்ககிட்ட இனிஷியலா காட்ட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அவங்க எல்லாருமே அந்த மைண்ட் செட்ல இருந்தனாலதான் அவங்க அதை அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் தே ஹேவ் டிட், தே பிரேக் ஆல் த மித் which was surrounded about this concept, this financial independence. So we have come to the end of the webinar, which means like financial freedom is well before 40 is not a myth anymore. It is a choice. Like how I plan, நான் என்னோட இன்கம் வச்சு எப்படி என்னோட செலவையும் என்னோட முதலீடையும் நான் பிளான் பண்றேன், அதுலதான் இருக்கு. So okay, we have come to the end of the webinar. So this is like as a firm, what we do is we handle with you, like we guide you, coach and measure your investment. By this, what you can expect is financial discipline,
growth mindset, and investment conviction, scalability of your investment. And our philosophy is goal-based investing, research-driven approach, and risk management and dynamic asset allocation. Okay, thank you everyone for joining the webinar. If you're really serious about attaining financial freedom before 40, please kindly contact this number. So our team will be like happy to give you like a financial advice. Thank you.